ஒரு பூனை உங்கள் பெட்டில் வந்து படுத்தா எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த பூனை மட்டும் உங்கள் பெட்டில் வந்து படுத்துச்சுன்னா அதுதான் உங்களோட கடைசி தூக்கமாக கூட இருக்கலாம். அமெரிக்காவோட ரெட் ஐலாண்டில் இருக்கிற ஒரு நர்சிங் ஹோமில் தான் இந்த ஆஸ்கர் பூனை வளருது. மற்ற பூனைங்க எல்லாமே ஜாலியாக ஓடி ஆடி விளையாடிட்டுருக்கும். ஆனால் இந்த ஆஸ்கர் மட்டும் எப்பவுமே தனியாக இருக்கும். ஆனால் இது ஏதாவது ஒரு பேஷண்ட் ரூமுக்குள்ளே போகுதுன்னா அங்கே ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நிஜமாகவே ஆஸ்கர் போய் எந்த பேஷண்ட் பெட்டில் படுக்குதோ அவங்க அடுத்த 2 நாள்லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே இறந்து போயிடுவாங்க. இது ஏதோ கதைன்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் 50க்கு மேற்பட்ட பேஷண்ட் ஆஸ்கர் படுத்ததுக்கப்புறம் கரெக்டாக இறந்தும் போயிருக்காங்க. ஒரு வாட்டி டாக்டர் செக் பண்ணி பார்க்கலான்னு சாக போகிற நிலையில் இருந்த ஒரு பேஷண்ட் பெட்டில் ஆஸ்கரை தூக்கி வச்சாங்க. ஆனால் ஆஸ்கர் அங்கே இருக்காமல் பக்கத்து ரூமில் நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஒரு பாட்டியோட பெட்டில் போய் படுத்துச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் இந்த பூனைக்கு பவர் போயிடுச்சுன்னு சிரித்தாங்க. ஆனால் அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த பாட்டி மூச்சு திணறி இறந்தும் போனாங்க. டாக்டர்ஸ் மிரண்டு போயிட்டாங்க. சயின்டிஸ்ட் இது என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷங்க சாகிறதுக்கு முன்னாடி உடம்புல இருந்து வர ஒரு கெமிக்கல் வாசனை ஆஸ்கர் கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இது வெறும் பூனை இல்லை, யமர் தர்மனோட தூதன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பூனையை வளர்க்க ஆசையாக இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் பல திகில் கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.